திருச்செந்தூர் கடல்ல திடீர்னு புனித நீராடின அஸ்திர தேவரை பார்த்து மெய் சிலிர்த்து போயிருக்காங்க பக்தர்கள். 16 வகையான அபிஷேகங்களோட அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றிருக்கு. தை அமாவாசையொட்டி சிறப்பு நிகழ்வுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கம். அப்படி வரக்கூடிய பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய கடல்ல புனித நீராடுறதும் வழக்கம். இந்த நிலையில தான் இந்த புனித நீராடக்கூடிய கடல்ல அஸ்திர தேவர் எழுந்தருளி புனித நீராடி இருக்காரு. தை அமாவாசையை ஒட்டி திருச்செந்தூர் கோயில் நடையானது காலை 4 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கு. காலை 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றிருந்திருக்கு. இதை தொடர்ந்து சண்முக விலாஸ் மண்டபத்துல சிறப்பு அபிஷேகங்கள் அஸ்திர தேவருக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அஸ்திர தேவரை கடல்ல எடுத்துட்டு போயிட்டு புனித நீராட வச்சிருந்திருக்காங்க. இப்படி தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையா நடந்த நிலையில சந்தனம், பால், மஞ்சள், இளநீர் உட்பட 16 வகையான பொருட்களால அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் அஸ்திர தேவருக்கு நடத்தப்பட்டிருக்கு. இத மெய் சிலிர்ப்போட பக்தர்கள் பார்த்து தரிசனம் செஞ்சிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.